வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கொடு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. கண்ட கண்ட எண்ணெய்களை எல்லாம் பயன்படுத்தி நோய்வாய்ப்பட்டு மருத்துவருக்கு காசு செலவழிக்கிறத விட வணிகருக்கு அந்த காசை கொடுத்துடலாம். முன்னாலெல்லாம் உணவுல சேர்க்கக்கூடிய எண்ணெய் உடலுக்கு ஒரு மருந்தாகவும் இருந்தது. நம்முடைய உணவுல நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். ஆனா நம்ம ஊர் எண்ணெய்கள் எல்லாம் கொழுப்பு நிறைந்தது அப்படின்னு சொல்லி சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில் இப்படி வெவ்வேறு எண்ணெய்களை நம்மளுடைய சமையல் அறையில ஆக்கிரமிக்க விட்டுட்டோம். இந்த வீடியோவில் கடலை எண்ணெய் சமையலில் சேர்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எந்த கடலை எண்ணெய் சிறந்தது, கடலை எண்ணெய் எல்லாருக்கும் ஒத்துக்குமா, எவ்வளவு சேர்த்தால் சரியாக இருக்கும், அதிகமாக சேர்த்தால் என்னாகும், இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். கடலையை தின்னா ரத்த கொதிப்பு வரும், கடலை எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு கூடிடும், இப்படி குடுகுடுப்பக்காரன் மாதிரி எந்த விளக்கமும் இல்லாம சொன்னதையே சொல்லி சிலர் பீதியை கிளப்பிட்டு இருக்கலாம். கொழுப்பு சத்து அப்படிங்கிறது நாம ஆரோக்கியமாக வாழ உடலுக்கு தேவையான அடிப்படையான சத்துக்கள்ல ஒண்ணு. கொழுப்புனாலே தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு இருக்கு. இது சரியானது இல்லை. கொழுப்புல நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு இப்படி 2 வகை இருக்குது. நம்முடைய உடல் சீராக செயல்பட நல்ல கொழுப்பு ரொம்பவே அவசியமான ஒண்ணு. மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு சத்து கடலை எண்ணெயில இருக்குது. அது நம்முடைய உடல்ல கெட்ட கொழுப்பையும் சேர விடாம தடுக்குது. ஸோ டயட்டுங்கிற பேரில் எண்ணெய் பொருட்கள் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்கிறத விட்டுட்டு நல்ல கொழுப்பு சத்து உள்ள உணவுப் பொருட்களையும் சேர்த்துக்கலாம். எதுவும் அளவாக இருக்கிற வரைக்கும் ஆபத்து இல்லை. உங்களுடைய சமையலில் கடலை எண்ணெயை நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி வர்ற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். கடலை எண்ணெய் நிலக்கடலையை பிழிந்து அதிலிருந்து எடுக்கப்படக்கூடியது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். நம்முடைய சேனல்லையும் நிலக்கடலையை பற்றி தெளிவான வீடியோக்கள் பல பதிவிட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்காம தவற விட்டுருந்தாங்கன்னா அதனுடைய லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். சரி, தொடர்ச்சியாக கடலை எண்ணெய் பயன்படுத்துறதுனால கிடைக்கக்கூடிய சில நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். கடலை எண்ணெயில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. நமக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக தேவைப்படக்கூடிய விட்டமின் இ அளவில் 11% ஒரே ஒரு ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் நமக்கு கொடுத்துடும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ ஆனது முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்டாகவும் செயல்படுது. இது நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்தும் பாதுகாப்பு கொடுக்குது. உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாகும் போது அது புற்றுநோய், இதய நோய் போன்றவற்றிற்கு அடிப்படையாக அமைஞ்சிடும். புற்றுநோய்களை உருவாக்கக்கூடிய செல்களின் வளர்ச்சியும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கடலெண்ணெய்க்கு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ ஆனது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் அதிகரிக்கக்கூடியது. கடலை எண்ணெயில் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதுக்கப்புறமா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இப்படி 2மே இருக்குது. பொதுவாகவே அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் உணவில் சேரும்போது அது இதய நோயோடு தொடர்புடைய ஆபத்துக்களை குறைக்கும். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் நடத்திய ஒரு ஆய்வின்படி சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை உணவில் குறைத்தும் அதே நேரம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் 2யுமே உணவில் அதிகப்படுத்தும் போது 30% வரைக்கும் இதய நோய் அபாயத்தை குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஃபேட்ஸுமே கடலை எண்ணெயில் இருக்குது. அதாவது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் 48%, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் 34% இருக்குது. ஸோ கடலை எண்ணெயை சரியான அளவில் உணவில் சேர்த்துக்கும் போது இதயம் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இதை தவிர இதில் இருக்கக்கூடிய ரெஸ்வராட்டால் ஆனது அதிகப்படியான இரத்த அழுத்தத்தை குறைத்து நம்முடைய இதய வாழ்வுகளையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. கடலை எண்ணெயில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வேதிப்பொருள் பீட்டா சிட்டோஸ்ட்ரால். இது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை அகற்றும் தன்மை கொண்டது. இப்படி இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பல பயன்கள் கடலை எண்ணெயில் இருக்கு. கடலை எண்ணெயில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தானது நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொள்ள உதவக்கூடியது. நீங்கள் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸுக்கு பதிலாக இதில் இருக்கக்கூடிய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எடுத்துக்கும் போது இன்சுலின் சுரப்பை மேம்படுத்த அது உதவுது. இன்சுலின் செல்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு உதவுது. நீரிழிவு நோயாளிகளுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கவும் இது உதவுது. கண்களுக்குள்ள ஒளியானது தெளிவான லென்ஸ் வழியாக போனாதான் பார்வை தெளிவாக இருக்கும். கண்களில் கண்புரை பிரச்சனை இருக்கும்போது லென்ஸ் வழியாக ஒளி சரியாக ஊடுருவாது. இதனால மங்கலான பார்வை இருக்கும். விட்டமின் இ உங்கள் உணவில் சேர்த்துக்கும் போது 17% கண்புரை அபாயத்திலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஏற்கனவே சொன்னது போல கடலை எண்ணெயில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால கண்புரை ஏற்படும் அபாயத்தை குறைக்க முடியும். கடலை எண்ணெயில் ஒமேகா 3, ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கு. இது மூளையுடைய வளர்ச்சி, மூளையுடைய செயல்பாடுகளில் முக்கிய இடம் பிடிக்குது. அதே போல வயதான காலத்தில் வரக்கூடிய ஞாபக மறதி, அதாவது அல்சைமர் நோய் ஆபத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது. கடலெண்ணெய் வாங்கும்போது எண்ணெய் பிசுக்கே இருக்காது. இங்கிருந்து பார்த்தா அங்கே தெளிவாக தெரியும். இப்படி இருக்கக்கூடிய ரீஃபைன் கடலை எண்ணெய், அதாவது முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்ட பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட வர்ற கடலை எண்ணெயை வாங்குறதை விட நம்முடைய பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயை பயன்படுத்துறது தான் சிறந்ததாக இருக்கும்.
அதிலும் சொல்லப்போனால் செக்கு எண்ணெய் வாங்கும்போது சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும். செக்குகளில் இரும்பு செக்கு வெப்பமடையும் தன்மை கொண்டது. இதில் ஆட்டப்பட்டு எடுக்கக்கூடிய கடல் எண்ணெயினுடைய தரம் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். இதை தவிர்த்துட்டு விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கெமிக்கல் எதுவும் சேர்க்கப்படாமல் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட மரச்செக்குகளில் தயாரிக்கும் கடலை எண்ணெயை வாங்குறது தான் சரியானதாக இருக்கும். இந்த முறையில் எடுக்கப்படக்கூடிய கடலை எண்ணெயில் அனைத்து சத்துக்களும் அப்படியே இருக்கும். நீங்களே நிலக்கடலையை கொடுத்து அதை மரச்சக்கில் பிழிந்து கிடைக்கக்கூடிய கடலை எண்ணெய் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். கடலை எண்ணெயில் செய்த பலகாரம் சாப்பிட்டா மந்திரிச்சு விட்ட மாதிரி மயக்கமாக இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. கடலை எண்ணெய் தயாரிக்கும் போது பயன்படுத்தும் நிலக்கடலை சரியான தரத்தில் இல்லாதது தான் இதற்கு காரணம். சிலர் வியாபார நோக்கத்தில் நல்ல கடலையோடு பூஞ்சனம் பிடிச்ச கடலை அல்லது பொக்கு கடலையை சேர்த்து செக்கில் போட்டு ஆட்டி எண்ணெயை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி கடலை தான் மயக்கத்துக்கு காரணம். அதற்காக மொத்தமாக எல்லா கடலை எண்ணெயும் நம்ம குறை சொல்லிட முடியாது. சிலருக்கு நிலக்கடலை அலர்ஜியாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு கடல் எண்ணெயை உணவுல சேர்க்கிறதுனாலும் பிரச்சனை வரலாம். இப்படி அலர்ஜி இருக்கிறவங்க கடல் எண்ணெயை தவிர்க்கலாம் அல்லது ரீஃபைன் செய்யப்பட்ட கடல் எண்ணெயை பயன்படுத்தி பார்க்கலாம். நீங்க ஆரோக்கியமா வாழ நினைத்து சமையலுக்கு தரமான எண்ணெயை பயன்படுத்தினாலும் நம்முடைய உடலுக்கு ஒரு நாளுக்கு ஒரு ஆளுக்கு 25 ml எண்ணெய் மட்டுமே தேவைப்படும். இந்த அளவு அதிகமாகும் போது நமக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கடலை எண்ணெயாகவே இருந்தாலும் இதுதான் லிமிட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கடலை எண்ணெயை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அது உடல் நலத்துக்கு தீங்கானதாக கூட அமைந்துடும். கடலை எண்ணெயில ஒமேகா 6 அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க அளவுக்கு அதிகமாக உணவுல சேர்த்துக்கும் போது இது உடல்ல பல பிரச்சனைகளை உண்டாக்கிடும். குறிப்பா சொல்லணும்னா ஒமேகா 6 உணவுல சரியான அளவுல இருந்தா அது வீக்கத்தை குறைக்கும். இதையே அதிகமாக எடுத்துக்கும் போது தலைகீழான விளைவுகளை உண்டாக்கிடும். அதே போல கடலை எண்ணெயில ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் நம்ம அதிகமாக அதை சூடாக்கும் போது ஆக்சிடேஷன் ஆகிறதுனால அது நம்முடைய உடலுக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அதிகமாக்குது. இது உடல் நலத்துக்கு கெடுதலாக அமைஞ்சிடும். ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெயில 45 கலோரிகள் இருக்குது. உடல் எடையை குறைக்க டயட் எடுத்துக்கும் போது கடலை எண்ணெயை சரியான அளவுல பயன்படுத்தணும். அதிகமான அளவுல பயன்படுத்தும் போது அது உடல் எடையை குறைக்க எடுத்துக்கிற டயட்டு பயன் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும். நம்முடைய பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறது தான், எவ்வளவுதான் நமக்கு நல்ல பயன்களை தரக்கூடிய உணவாக இருந்தாலும் அது எவ்வளவு எடுத்துக்கொண்டா சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து பயன்படுத்தணும். நல்லது அப்படின்னு நினைச்சு அதிகமாக பயன்படுத்தும் போது அதுவே கெடுதலான உணவாக நமக்கு மாறிடும். நிலக்கடலையை பற்றிய ஏகப்பட்ட வீடியோக்கள் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பதிவிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்காம தவற விட்டுருந்தீங்கன்னா அந்த வீடியோவுடைய விவரங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. கடல் எண்ணெய் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ பயன்பட ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.